ரொம்ப வருஷமா சுகர் இருக்கு அப்படின்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். கால் எரிச்சல், கால் மரமரப்பு, ரொம்ப வெயிட் கம்மியாறது, கால் புண்ணு வந்துச்சுன்னா ஆற மாட்டேங்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நிறைய பேர் கவனிக்காம விடுற விஷயம், டயபெட்டிக் ரெட்டினோபதி. கண்ணுல இருக்கக்கூடிய ரெட்டினா, அதாவது விழித்திரையில ஏற்படக்கூடிய பார்வை பாதிப்பு. இன்னைக்கு காலைல ஒரு 60 வயசு பெண்மணி வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமா டயபெட்டிஸ் இருக்கு. திருச்சியில போய் கண் விழித்திரைக்காக பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க பார்த்துட்டு கண்ணிலே இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க பயந்து போய் என்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக வந்தாங்க. கண்ணிலே ஊசி போடணும்னு சொல்றாங்களே, அது போட்டுக்கலாமா அப்படின்னு. தாராளமா போட்டுக்கலாம். அந்த இன்ஜெக்ஷன் பேரு இன்ட்ராவிட்ரியல் வெஜ்எஃப் இன்ஹிபிட்டார்ஸ், அதாவது வாஸ்குலார் எண்டோதீலியல் growth ஃபேக்டர் இன்ஹிபிட்டார்ஸ். டயபெட்டிஸ் இருக்கிற எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஆஃப்டர் ஸ்கிரீனிங் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது விழித்திரை பரிசோதனை செஞ்சு பார்க்கறது நல்லது. இந்த டயபெட்டிஸ் மெடிசின்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எந்த மெடிசின்ஸ்ல லோ சுகருக்கான சிம்டம்ஸ் கம்மியா இருக்கு, எந்த மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லோ சுகர் அதிகமா ஏற்படுது. அதுல அவங்க சொல்லியிருக்கிற முதல் விஷயம்